ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்க ஒரு 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சையத் முஸ்டாக் ட்ராஃபில பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம பார்க்க போறோம், அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சையத் முஸ்டாக் ட்ராஃபில உருவில் பட்டேல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளையாண்டுருந்தாரு. செஞ்சு சம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இப்போ நேற்று நடந்த மேட்சை பத்தி பார்த்தரலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஹரியானாவும் பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா விளையாண்டாங்க சையத் முஸ்டாக் ட்ராஃபில. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷுல் கம்போஜ் ஹரியானாவாக பிளே பண்ணாரு. இவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பந்து வீசி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து 26 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. அது 2 பேரும் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விக்கெட்டா தான் இருந்துச்சு. இந்தியன் டீமுக்காக T20 கலக்கிட்டு இருக்க அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரன்ல பார்த்தீங்கன்னா போல்ட் ஆக்கியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர் தான். பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வேற லெவலில் பிளே பண்ணி கொடுத்தாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆகியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்துச்சு. 207 ரன் பார்த்தீங்கன்னா இவரால் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாங்க. சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விக்கெட்டையும், அடுத்த பால் ஒரு சிங்கிள் கொடுத்து அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சன்வீர் சிங் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. இந்த சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இவரோட பங்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்துச்சு. ஹரியானா பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஓவரை வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே தான். இவர் பார்த்தீங்கன்னா சையத் முஸ்டாக் ட்ராஃபில பார்த்தீங்கன்னா மும்பைக்காக விளையாடுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா விதர்பாவும் மும்பையும் பார்த்தீங்கன்னா பிளே பண்ணாங்க. இதுல ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பாரு சிவம் டுபே. இவர் 4 ஓவர் பவுலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா 31 ரன் கொடுத்து 3 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. சிவம் டுபே சேசிங்ல பார்த்தீங்கன்னா 19 பால்ல பார்த்தீங்கன்னா 39 ரன் அடிச்சிருந்தாரு. 3 4 3 6ன்னு. அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மத்ரே தான். இவரும் பார்த்தீங்கன்னா இதே மும்பை கண்டிப்பில் பார்த்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவரும் சேசிங்ல 53 பால்ல 110 ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா நாட் அவுட்ல இருந்தாரு. இதுல 8 4 6 6 பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு வேற லெவல்ல. இப்போ ஆயுஷ் மத்ரே பார்த்தீங்கன்னா அண்டர்-19 ஏசியன் கப் டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கேப்டனா இருக்காரு இந்தியன் டீமுக்கு. இப்போ சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2026ல ஒரு நல்ல டீமா பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த 3 பிளேயர்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.